ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, அருமையான இந்த காலை வாலிபர் கொடுக்கைக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் கடந்து வர கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்திருந்த கூடுகை கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை, உம்முடைய ஆளுகை ஆண்டவரை நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் அழைத்து கொண்டு வாரும். தடையெல்லாம் கத்த நீர் மாற்றி நீர் கொண்டு ஆண்டவரை கூட்டி சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை, உம்முடைய ஆளுகை இடம் முழுவதும் எங்களை நிரப்பியிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என்கிறதான பாடலை பாடுவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்தீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்தீர். இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை கண்மணி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுமின்று நம் கத்தாதி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். எல்லாரும் எழுமின்று அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, நம்மை சொந்தமாக அவர் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய சொந்தம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய்
உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ராஜாவே உமக்கு நன்றி. இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர், உமக்கு நன்றி. அப்பா எங்கள் போக்கை வரத்தையும் எங்களோடு கூட இருந்து நீர் பாதுகாக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே நீர் கொண்டு வந்ததேப்பா. அல்லேலூயா. எங்களை பாதுகாத்து நடத்தினீரே, உமக்கு நன்றி. எங்களை ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாய் இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாக்கிறே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறீர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் மகிமைப்படுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியான பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடுவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்முடைய திருச்சபையின் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, விசேஷமாக ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறாங்க, அவங்கள ரட்சிக்கப்படும்படியாக, இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக, அது மாத்திரமல்ல கர்த்தருக்கென்று வைராக்கியம் நிற்க, இயேசுவுக்கென்று வைராக்கியம் நிற்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யணும். அது மாத்திரமில்லை, அல்லேலூயா, ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நடக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் உதவி செய்யும்படியாக எல்லாரும் ஜெபம் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பசங்களையும் பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும், நீர் ஆசீர்வதிக்கணும், நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் காணப்படணும், உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் காணப்படணும். ஆவிக்குரிய ஜீவத்தில் ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உம்மை அதிகப்படியாய் தேடும்படியாய், வேதத்தை வாசிக்கும்படியாய், ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை தேடும்படியான கிருபைகளை கர்த்தர் நீர் அவர்களை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் மாற்றும், நீர் மாற்றும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் நீர் மாற்றும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிபன் தன் வழி ஏதினால் சுத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. வேத வசனத்தின் மூலமாய் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் கர்த்தர் நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிரயாணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் காணப்படணும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஆண்டவரே ஒளி வீசர்களாய் ஆண்டவரே காணப்படணும். ஆண்டவரே உமக்குள்ள வைராக்கியம் நிற்க ஏசப்பா உம்மை பின் செல்லுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பிள்ளைகளுடைய பிசாசு தொடக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்துக்கொள்வீராக, கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. அல்லேலூயா. உம்முடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர் அவர்கள்லாம் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நீர் உதவி செய்யும், கர்த்தர் நீர் உதவி செய்யும். தேவன் நீர் உதவி செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதிக்க போறதற்காக, தேவன் நீர் மாற்ற போவதற்காக, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் நீர் உயர்த்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டவர் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை,
நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம சபைக்கு கடந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சபை கடந்து ஒவ்வொரு குடும்பங்களும் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நண்பர்கள் இருக்கிறாங்க. குடும்ப தலைவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா, கடந்து ரட்சிக்கப்படணும். எத்தனையோ சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள ரட்சிக்கப்படணும். முழு குடும்பமாய் ஸ்தோத்திர கர்த்தரை உயர்த்தும்படியாக யோசுவாவே போல யோசுவா நானும் என் வீட்டார் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் முழு குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும்படி எல்லா ஜோனுமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம சபைக்கு கடந்து வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் வேறு பிரித்தவர், நீர் அளவில் அழைத்தவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் எசப்பா நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஆண்டவரே குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரர் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆலயத்துக்கு கடந்து வரணும், உம்மை துதிக்கும்படியாய் கடந்து வரணும். கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, தேவன் நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. குடும்பத்தை ரட்சிக்கப்படாத நபர்கள்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். முழு குடும்பமாய் உமக்கென்று சாட்சியாய் நிற்க, உமக்கென்று சாட்சியாய் வாழ கர்த்தர் நீர் கிருபை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யாரும் பின் வாங்கி போகாதவாறு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் தாங்கி நடத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய இரத்தம் பாதுகாத்துக் கொள்வதாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட போறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் ஒருவராலே ரட்சிக்க முடியும், நீர் ஒருவராலே ரட்சிக்க முடியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. முழு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே எங்க சபைகளாய் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய மகிமை மூடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஹல்லேலூயா தேவனுடைய பிரசன்னம் மூடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி எல்லாரும் சோதனை செலுத்துவோமா. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தொடர்ந்து கிராம ஊழியங்களுக்காக, கிராம ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஸ்தோத்திரம். இந்த வாரம் மீனாட்சிபுரத்துக்காக நான் கடந்து போகிறோம். மீனாட்சிபுரம் மேலே மீனாட்சிபுரம் கீழே மீனாட்சிபுரம் பகுதிகளில் கர்த்தருடைய தூதர்கள் நமக்கு முன்பாய் கடந்து செல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா ஆளுகை செய்யும்படி எல்லா ஜோனமாக கிராம ஊழியத்துக்காக எல்லாம் ஒரு விஷயம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தூதரை அனுப்புங்கப்பா, உம்முடைய தூதரை இந்த கிராமத்துக்கு அனுப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான அந்த கிராமங்களை நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா தடைகளையும் தேவ நீர் மாற்றி போட்டு ஆண்டவரே இந்த கிராம ஊழியங்கள் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. அந்த கிராமத்துக்குள்ளே கடந்து போகும்போது கர்த்தருடைய மகிமை எங்களை மூடுவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய தூதர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்களாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் டாக்ஸ் கொடுக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். நாங்கள் ஜெபிக்கிற குடும்பம் ரட்சிக்கப்படணும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் சந்திக்கிற நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரே ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த கிராமம் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய தயவு இறங்கி வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பதற்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. அந்த கிராமத்தை முழுவதையும் தேவனை சந்திக்க வேண்டுமா, ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் உதவி செய்யும், கர்த்தர் நீர் உதவி செய்யும், கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அந்த ஊழியத்துக்கு தடையா இருக்கிற எல்லா விரோதமான காரியங்கள் இயேசுவே நாமத்தை அந்த கிராமத்தை விட்டு அகன்று போவதாக, அகன்று போவதாக. எந்த தடைகளும் முன் வராதவாறு கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் அகற்றி போடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பிரயாணங்களுக்காக ஹல்லேலூயா வாகனத்தில் போக கர்த்தருடைய பிரயாணங்கள் இருக்கணும், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். டூ வீலர்ல போகும்போது அந்த பிரயாணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். அப்பா போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களோடு
எங்களோடு கூட இருப்பதாக, எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியத்தின் ஒவ்வொரு தேவைகளையும் தேவனை சந்திப்பீராக, தேவனை சந்திப்பீராக. அப்பா உமக்கு சோதரம் சோதரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்ய முடிய அநேக உற்சாகமுள்ள நபர்களை கர்த்தர் நீர் எழுப்பித்தாரும் ஆண்டவரே. சோதரம் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு உற்சாகமானதோடு மன நிறைவோடு ஆண்டவரே, மன வாஞ்சையோடு உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நீர் உதவி செய்யும். இந்த நாளிலே கர்த்தர் நீர் உதவி செய்யும். நீர் பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஊழியத்துக்காக நல்ல ஒரு வேலை கர்த்தர் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி நமக்கு தரும்படியாக, சொந்தமாக ஒரு வேலை கர்த்தர் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்த எல்லா ஜோனும் ஸ்தோத்திரம். அதனுடைய தேவைகள்லாம் ஏசப்பா சந்திக்கும்படியாக. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே தேவைகளை பார்த்துக் கொள்கிறவர். நம்முடைய இந்த கிராம ஊழியத்துக்காக, நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக கர்த்தர் நல்ல ஒரு வாகனத்தை கர்த்தர் நம்மளுக்கு வாங்கி தரும்படியாக எல்லா ஜோனும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஊழியத்துக்கு நல்ல ஒரு வாகனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருவீராக. அப்பா நீர் எங்களுக்கு தருவீராக. நீரே அதை வாங்கி தருவீராக. தேவைகளை சந்தித்து நீரே அதை காரியங்களை வாய்க்க செய்வீராக. சொந்தமாய் ஒரு வாகனத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அற்புதங்களை செய்து விட்டதற்காக, இந்த கிராம ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் அப்படி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடியா எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம்பா. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்பின் தகப்பனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை ஏசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் பதில் கொடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரம் சரி, நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிருவோம். 1 யோவான் புதிய ஏற்பாட்டு பகுதியில் இருக்குது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். பக்கம் 330. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 330. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக, ஆமேன் அப்படின்னு சொல்லி இங்கே யோவான் எழுதுகிறதே நம்ம பார்க்குறோம். நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு அப்போ தான் என்ன செய்யும், உங்களுக்கு விளங்கும். நீங்கள் அதன்படி நடப்பதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கவும் முடியும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் விலகணும். எதற்கு விலகணும்? பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை என்ன செய்யணும், காத்து கொள்வீர்களாக அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு. உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் நடந்து போகிறீங்க, நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, நீங்கள் கவனமாக என்ன செய் இருந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ கவனமாய் நீ காத்து உன்னை நீ என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். அப்போ தான் நீ பத்திரமாய் நீ போக வேண்டிய இடத்துக்குனாலும் சரி என்ன செய்ய முடியும், நீ போக முடியும். அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே அவர் சொல்லுகிறார் யோவான், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது மற்றவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, இது கவனமாக இருக்கணும், இதுக்கு எச்சரிப்பா இருக்கணும். ஆனால் நாம் என்ன செய்யணும், நாம தான் என்ன செய்யணும், காப்பாற்றி அதில் விலகி காப்பாற்றுக்கோ. அதான் விலகணும். எதற்கு விலகுனா விக்கிரகங்களுக்கு நம்ம விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நம்ம விக்கிரகங்களுக்கு பொதுவாக எப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வது என்னது, அந்த விக்கிரகம் அதுக்கு நம்ம விலகணும். சரியா? தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை தான் நம்முடைய வாலிப நாட்களில் பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அதை செய்கிறவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது தான் எனது இந்த விக்கிரகம். சரி, அப்போ இதற்கு நம்ம விலக்கி கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த விக்கிரகங்களுக்கு விலகி என்ன செஞ்சார், இருந்தார். தேவனுக்கு பிரியமான காரியத்தை இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட செய்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் வாசிப்போம். மத்தேயு 4,
8ஆம் வசனமும் 9வது வசனமும். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இது இயேசு கிறிஸ்துவை பார்த்து சாத்தான் சொல்லுகிற ஒரு காரியம். இயேசுவை பார்த்து யார் சொன்னா? இது யார் சொன்னது? சாத்தான் சொன்னது. அப்போ நம்மக்கிட்டலாம் வர்றதுக்கு எவ்வளவு, ஆமாம், பச்சை மரத்துக்கே எத்தனை காரியம்னா பட்டை மரத்துக்கு நம்மளாம் பட்டை மரமாகி இருக்கிற நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இல்லையா? அங்கே இயேசுவுக்கே, ஆமாம், உனக்கு இந்த உலகத்தை தருகிறேன், உமக்கு ராஜ்யங்களை தருகிறேன், உமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? என்ன பணிந்து கொள்ளணும். இயேசுக்கிட்டே சொல்கிறான் பிசாசு இயேசுவை பார்த்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாம் உமக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன். பார்த்தீங்களா? இயேசுவுக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த உலகத்தை உண்டாக்கினவர் யாரு? இயேசு. தமது வார்த்தையினால இந்த தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார். உலகத்தை உண்டாக்கினவருக்கே இப்படிப்பட்ட ஒரு பொருள் ஆசையை கொடுக்குறானா? காரணம் என்ன? இந்த உனக்கு இது வேணும்னா நீ என்னை பணிந்து கொள்ளணும். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுறார். வனாந்தரத்துக்கு போகும்போது எப்படி 40 நாள் பாஸ்டிங் இருக்கார், 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறார். அப்போ அவர் 40 நாள் பாஸ்டிங் உபவாச ஜெபம் முடித்த பிறகு அவருக்கு என்ன உண்டாயிட்டு? பசி வந்துட்டு. பசி வந்த உடனே ஆளாக யார் வாரா? இந்த பிசாசு தான் வாரான். நம்மளுக்கு என்ன தேவையோ, ஆனால் நம்மளுக்கு அந்த தேவைப்படுற நேரத்தில் யார் வருவா? இந்த பிசாசு வருவான். நம்மளுக்கு என்ன காரியம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா உடனே பிசாசு நம்மளுக்கு இதை செய்கிற, ஆனால் நீ என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும். இயேசுவை விட்டு நீ பின்வாங்கணும். இயேசுவை நீ மறுதளிக்கணும். அப்போனா சில பாவமான காரியங்களை என்ன செய்வான்? கொடுப்பான். நம்ம இதை நினைப்போம், நம்மளுக்கு இந்த காரியம் கிடைக்குது இல்லை, அப்போ நம்ம இதை செஞ்சால் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ இப்போ நம்மளுக்கு பணம் தேவைப்படுது, அரசாங்க ஊழியத்தில் அரசாங்க இதில் வேலையில் இருக்காங்கன்னா என்னது, நம்ம லஞ்சம் வாங்கினா என்ன யாருக்கு தெரிய போகுது? நம்மளுக்கு பண தேவைகள் என்ன செய்யுது? இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காரியத்தை தான் பிசாசு என்ன செய்வான். நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன காரியம் தேவைப்படுதோ முதலால் நிற்கிறது யாரு? இந்த பிசாசு. இயேசு பசியாக இருக்கும்போது கரெக்டாக வந்தான். என்ன சொன்னான்னா, இந்த கல்லுகளை எப்பமாக்கும்படி நீர் செய்யும் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஏசப்பா சொல்கிறாரு, வசனத்தின் மூலமாக தான் அவனும் பேசுகிறான். ஏசப்பும் வசனத்தின் மூலமாக தான் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு, மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பானா அவன் ஜீவன் அவனுக்குள்ளே வரும், அவனுக்கு ஜீவன் வரும், அவன் சாக மாட்டான் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். ரெண்டாவது என்ன செய்யறான் தெரியுமா? ஆலயத்தின் உப்பரிக்கின் மேலே நிறுத்தி கொண்டுட்டு சொல்கிறான், இங்கிருந்து நீ தாழ குதியும், தூதர்கள் உன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். வசனம் சொல்லுதில்ல, தூதர்கள் உன்னை பாதுகாத்துக் கொள்வார்னு வசனம் வேற சொல்லுதில்ல, நீர் குதியும், தூதர்கள் உன்னை பாதுகாப்பாங்க அப்படின்னு என்ன செய்யறான் அவன் சொல்ல. இதெல்லாம் காரணம் என்னன்னா, வசனத்தை விட்டு விளக்குவதற்கு. அப்போ ஆண்டு இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை, ஆமாம், கர்த்தரை நீ பரீட்சை பார்க்கக்கூடாது, அதாவது கர்த்தரை டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், மலையின் மேலே, உயர்ந்த மலையின் மேலே நிறுத்தி, அது என்ன பசங்க சொல்ல பிறகு மிகவும் உயரமான மலை மேலே நிறுத்தி எல்லாத்தையும் காமிக்கான். அப்போ உச்சியில் நம்ம இருக்கும்போது ஒரு ஏரோப்ளேனில் இருந்தோம்னா என்ன செய்யும்? எல்லாமே என்ன செய்யும்? தெரியும் இல்லையா? ஒரு நாடே தெரியும். அந்த அளவுக்கு என்ன செய்யும் நம்மளுக்கு? ஆமாம், ஒரு பட்டணமே தெரிகிற அளவுக்கு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உயர்ந்த மலை நிப்பாட்டிக்கிட்டு ஏசப்பா கிட்ட சொல்கிறான், நீ என்னை பணிஞ்சின்னா, நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யங்களை எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் உமக்கு நான் தருவேன் அப்படின்னு சொன்னான். உனக்கு ஏசப்பா சொல்கிறாரு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். அப்போ நம்ம பிசாசு நம்ம பணிந்துட்டோம்னா அது விக்கிரகம். பிசாசுக்கு நம்ம பணிந்து போகக்கூடாது. அவன் ஆசை வார்த்தைகளை சொல்லுவான், பொருளாசையை கொண்டு வருவான், தவறான பாதையில் நம்மளை கொண்டு போய் நீ இந்த மாதிரி செஞ்சின்னா உனக்கு இந்த மாதிரி உனக்கு என்ன செய்யும், நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்ம அப்படி போகக்கூடாது. நம்ம எது தேவைனாலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். ஏன்னா ஒரு வசனம் இருக்குது, அதை வாசிக்கிங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கம் 267வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 267வது பக்கத்தில் கடைசி இந்த பக்கம் போட்டிருக்குது. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய
பொருளாசைக்காரனாவது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ என்னது விக்கிரகாரன்? என்னது? பொருளாசை. பொருளாசையை தூண்டுவான். பொருளாசையை, ஆமாம், அவனுக்கு அதனுடைய வேலையே அதான். அந்த பொருளாசையை தூண்டி விட்டுட்டு நம்மளை கீழே தள்ளிடுவான். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம யார் இடத்துல கேட்கணும்? பரம தகப்பன் இடத்துல கேட்கணும். அப்போ நம்ம இயேசுவின் இடத்துல தான் நமக்கு தேவையே கேட்கணும். ஆனால் அவன் இயேசுவின் இடத்துல என்ன செஞ்சான்? நம்ம இயேசு ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது 100% அவர் ஒரு மனிதனாய் என்ன செஞ்சார்? அவர் வாழ்ந்தார். 100% தெய்வீகமாகவும் என்ன செஞ்சார்? ஏசப்பா இருந்தார். ஏன்னா ஒரு மனுஷனை வந்து ரத்தம் வரணும், அவருக்கு பசி எடுக்கணும். ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கும்? ரத்தம் வரும், பசி எடுக்கும், தாகம் எடுக்கும் இல்லையா, வலிக்கும். நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி இயேசுவும் இந்த உலகத்தில் இருக்கும்போது இருந்தது. ஏன்னா 100% அவர் மனுஷனாகவும் இருந்தார், 100% தெய்வீகமாகவும் என்ன செஞ்சார்? இருந்தார். ஏன்னா அவர் ஒரு பாவமும் என்ன செய்யலை? அவர் தெய்வீகமாய் வாழ்ந்தார். அப்போ சாத்தான் எவ்வளோ பெரிய ஆசையை கொடுக்க பார்த்தீங்களா? நம்ம இந்த ஏசாவை குறித்து பார்க்குறோம் இல்லையா? யாக்கோபு ஏசா சம்பவத்தில் பார்க்கும்போது ஏசா ரொம்ப பசியாக இருக்கும்போது என்ன செய்கிறான்? அவன் எனக்கு அந்த கூழ் தையன் அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது அவன் என்ன கேட்டான்? யாக்கோபு, உன்னுடைய சேஷபுத்திர பார்க்க எனக்கு சொத்தெல்லாம் எனக்கு தா அப்படின்னு கேட்கும்போது என்ன செஞ்சான்? உடனே பசிக்காக என்ன செஞ்சுட்டான்? சொத்தை கொடுத்துட்டு கூழை குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் நினச்சி பார்க்க, ஐயோ அவனுக்குள்ள அப்போ தான் ஜீவன் வந்தது. அந்தளவுக்கு அவனுக்கு பசி. யாருக்கு? ஏசாவுக்கு. அப்போ இப்படி தான் பிசாசு நம்மளை என்ன செய்வான்? ஏமாற்றுவான். இதை தவிர நீ எனக்கு என்ன பணிந்து கொள்ளு, இதை தவிர நீ இந்த பாவத்தை செய்யணும், யாருக்கு தெரியவோ போகுது அப்படின்னு சொல்லி பிசாசு சில ஆசை வார்த்தைகளை என்ன செய்வான்? சொல்லுவான். அது அப்படிப்பட்டான விக்கிரங்களுக்கு விலகி நாம் என்ன செய்யணும்? ஆமாம், உடனே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யணும், வாழணும். அப்போ இயேசு கிறிஸ்து கூட இங்கே பிசாசுக்கு என்ன செய்யறான்? வந்து ஆசையை கொடுக்குறான். அப்போ ஏசப்பா என்ன செஞ்சார்? அதிலிருந்து விலகி வந்தார். ஏசப்பா அந்த வார்த்தை சொன்ன உடனே, அந்த பிசாசின் விக்கிரங்களுக்கு விலகி வந்த உடனே அந்த 11ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பார்த்தீங்களா? இயேசு அவன் பிசாசுக்கு விலகி அந்த விக்கிரங்களுக்கு விலகி வந்த உடனே யார் வந்தா? தேவதூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செஞ்சாங்க. அப்போ நம்மளுக்கு எது தேவையோ அதை தேவனிடத்துல தான் நம்ம கேட்கணும். பிசாசு வந்து ஆசை காட்டுவான், சில நண்பர்கள் மூலமாய் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி காரியத்தை செஞ்சால் உனக்கு பணம் கிடைக்கும், நீ இந்த செய்ய, இது யாருக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்ம அதை விட்டு விலகி வந்து நம்ம இயேசுவுக்கு நம்ம உண்மையாக இருப்போமானால் இந்த வாலிப நாட்களில் ஏசப்பா நம்மளுக்குன்னு ஒரு தூதரை அனுப்பி நம்மளுக்கு வேண்டிய உதவிகளை என்ன செய்வார்? கண்டிப்பாக என்ன செய்வார்? அவர் செய்வார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 28ஆம் வசனம். 2 நாளாகமம் 20 பழைய ஏற்பாட்டில் இருக்குது. 2 நாளாகமம் 28ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் 23வது வசனம். பக்கம் புதிய பழைய ஏற்பாட்டில் 575வது பக்கம். 575வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் வாசிங்க. எப்படி என்றால், சிறிய ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. இங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காரியம், ஒரு சம்பவம். 28ஆம் அதிகாரத்தில் ஆகாஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான். நல்ல கவனிங்க, ஆகாஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான். இந்த ராஜா யூதாவுக்கு ராஜாவா இருந்தான், யூதா தேசத்துக்கு ராஜாவா இருந்தான். யூதா தேசம் யாருடைய தேசம்? கர்த்தருடைய தேசம், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு தேசம், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேசம். ஆனா இந்த ஆகாஸ் ராஜா வந்த உடனே இவன் தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரங்களை தான் என்ன செஞ்சான்? ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தான், ஆலயத்துக்குள்ள பலியிட்டான், ஆலயத்தை பூட்டிட்டான். யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி ஆலயத்தை என்ன செஞ்சான்? கதவெல்லாம் பூட்டிட்டான். கர்த்தரை யாரும், ஜனங்கள்லாம் கர்த்தரை ஆராதிக்கலை, தேவனை மகிமைப்படுத்தலை, விக்கிரங்களை தான் பணிந்து கொண்டு இருந்தாங்க. பிசாசுக்கு பிசாசின் வழியில் போயிட்டாங்க, சாத்தான் வழியில் போயிட்டாங்க. ஏசப்பா விட்டு பிசாசு சாத்தான் வழியில் போயிட்டாங்க. போன பிறகு கர்த்தருக்கு கோவம் வந்து, ஏசப்பா கோவம் நினைச்சிடறாங்க. அந்த தேசத்தை சிரியா அப்படிங்கிற ஒரு ராஜாவின் கையில், இவன் கையில் தான், யார் கையில்? இந்த சிறிய ராஜா கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்தா அவன் என்ன செய்யறான்? யூத தேசத்துக்குள்ள வந்து போர் செய்து அங்குள்ள ஜனங்களை சிறைப்பிடித்து எங்க கொண்டு போயிட்டான்? தமஸ்குவுக்கு கொண்டு போயிட்டான். தமஸ்குக்கு கொண்டு போய் அங்க சிறைப்பிடிக்க சும்மா கிடையாது, சும்மா இங்கிருந்து பிடிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு வச்சு சோறு போடலாம் கிடையாது. என்ன செய்வான்? அடிமை வேலை செய்யணும். அங்க போய் அடிமை வேலைகளை பார்க்கணும்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். ஆனால் அப்படியும் இந்த ஆகாஷ் ராஜா என்ன செய்யலை, மனம் திரும்பலை. மனம் திரும்பாம அநேக பாவமான காரியங்களை செய்ததுனால என்ன செஞ்சார் ஏசப்பா தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களை கொண்டு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, சிலர் என்ன செஞ்சாங்க, பொருட்களெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு சிறை பிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் அங்கே ஒரு ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னால், அது உன்னுடைய சகோதரர்கள், அவங்களை என்ன செய்யக்கூடாது, சிறைப்பிடிக்கக்கூடாது, அடிமையாக கொல்லக்கூடாது, அவங்கள என்ன செஞ்சிரு, ஜனங்கள் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ஜனங்களை அனுப்பி விட்டுட்டான். ஆனால் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டான். ஆனால் யூத ஜனங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. யூத ஜனங்கள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறாங்க. காரணம் யாருன்னா, இந்த ஆகாஷ் ராஜாவினால. இந்த ஜனங்களும் இந்த ராஜாவும் இயேசுவை என்ன செஞ்சாங்க, கைவிட்டுட்டாங்க. இயேசுவை விட்டுட்டாங்க. இயேசுவை பின்பற்றலை, இயேசுவை ஆராதிக்கலை, சாத்தானின் வழியில் போயிட்டாங்க, பிசாசின் வழியில் விக்கிரங்களுக்கு போனதுனால இயேசப்பா அந்த மாதிரி காரியங்களை செஞ்சாங்க. அப்போ இந்த ஆகாஷ் ராஜா பார்க்குறான், அந்த சிறிய ராஜாக்கெல்லாம் வந்து என்ன சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்னுடைய ஜனங்களை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய தெய்வம் எவ்வளோ வல்லமையுள்ள தேவனாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான். அதுதான் அந்த வசனம். எப்படி என்றால், சிறிய ராஜாக்கள் தேவைகள் அவங்களுக்கு துணை செய்கிறது போல எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வத்தை, தன்னை தோற்கடித்த அந்த தெய்வத்துக்கு பின்னால் போனாங்க. இயேசுவை விட்டுட்டு அவங்களுக்கு பின்னால் போனாங்க. அப்போ கர்த்தருக்கு எவ்வளோ பெரிய வேதனை இருக்கும் இல்லையா? ஏசப்பாக்கு எவ்வளோ பெரிய வேதனை இருக்கும் இல்லையா? கடைசியில் அந்த ஆகாஷ் ராஜா மனம் திரும்பலை, அவன் மரித்து போனான். அப்போ சில நேரத்தில் கூட நம்ம நினைக்கிறோம், நம்ம இயேசு வழி ஏசப்போடு இருக்கிறோம், ஏச வழியில் இருக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம் போகிறோம். ஆனால் சில நண்பர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறத பார்த்து அவங்களுடைய கடவுளை நல்லா வைத்திருக்குது, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? எல்லாத்துக்கும் வரும், இயல்பாகவே வரும் இல்லையா? அவன் என்ன ஏசப்பாவை பின்பற்றிய செய்கிறான், சபைக்கு வாரானா, நல்லா தானே இருக்கான், நோய் நொடி இல்லாமல் நல்ல வேலையில் இருக்கிறானே, நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. அது வந்து இந்த ராஜா ஆகாஷ் ராஜா செஞ்சான். அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அந்த தெய்வம் உதவி செய்யுது, அப்போ எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி போய் தன்னை தோக்கடித்த, தன்னை முறியடித்த அந்த தெய்வங்களுக்கு போய் என்ன செஞ்சான், பலியிட்டான். அப்போ ஏசப்பாக்கு மிகவும் துக்கம். ஏசப்பா பக்கம் திரும்பி இருந்தா, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், நான் இழந்து போன பொருளெல்லாம் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும், இழந்து போன ஜனத்தை மீண்டும் என் தேசத்துக்கு கொண்டு வாருன்னு சொல்லி அவன் மனம் திரும்பி இருந்தானா, ஏசப்பா அவனுக்கு அற்புதம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவன் மனம் திரும்பலை, ஆலயத்தெல்லாம் பூட்டிட்டான். ஆலயத்துக்கு யாரும் வரக்கூடாது, யாரும் ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆலய கதவெல்லாம் பூட்டிட்டான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியத்தை, பாவத்தை இந்த ஆகாஷ் ராஜா செஞ்சான். அதனால் ஆண்டவர் அவனை செஞ்சார், அவன் கடைசி மனம் திரும்பலை. அவன் என்ன செஞ்சான், அவன் மரித்து போயிட்டான். செத்த பிறகு கூட அவனை ராஜாக்கள் தாவீது அடக்கம் பண்ணப்பட்ட ராஜாக்கின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படாமல் எங்கே அடக்கம் பண்ண மாட்டான், தனியாக ஒரு இடத்துல அடக்கம் பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அப்போ நம்மளும் என்ன செஞ்சுறது, அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளும் அங்கே போனால் என்ன நினைக்கக்கூடாது, ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னையும் நீர் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா, உண்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், கிருபை கொடுக்கிறார். உண்மையுள்ளவர்களை கர்த்தர் நினைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். உண்மையாய் நம்ம வழி நமக்கு நல்ல சுத்தமாக நம்ம தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்ததுன்னா, நம்ம தேவன் இடத்துல கேட்கும்போது ஏசப்பா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. இந்த ஆகாஷ் ராஜாவை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவன் பார்த்தீங்களா, கடைசியில் அவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தெய்வங்கள்கிட்ட நம்ம போனால் நம்மளுக்கு உதவி கிடைக்கும். அவன் நிலைமை பாரு எப்படி போகிறான். நம்ம அப்படி போகக்கூடாது. நம்ம நல்லா இல்லை, நம்ம ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்கும், ஆனால் அவங்களும் இப்போ நல்லா இருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்ட போகும்னு போகக்கூடாது. நம்ம அதில் கவனமாக என்ன செய்யணும், ஆமாம், அந்த விக்கிரங்களுக்கு நாம் விலகி நடக்கணும். தேவனுக்கு பிரியமாய் நாம் என்ன செய்யணும், வாழணும். தேவனுக்கு பிரியமாய் நாம் என்ன செய்யணும், நடக்கணும். அதுதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 10:14. 1 கொரிந்தியர் 10:14வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இந்த ஆகாஷ் ராஜா பத்தியா அப்படியே போயிட்டான், அவங்க பின்னால் போயிட்டான், கர்த்தர் பின்னால் வரல. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, எனக்கு பிரியமானவர்களே விக்கிர ஆராதனைக்கு விட்டு விலகி, ஆமாம் விலகி ஓடணுமா, அதை கண்ட விலகி ஓடணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும், வாழணும். நம்ம ஆத்மாவே நாம காத்து கொள்ள வேண்டும். அப்படி தான் என்ன செஞ்சான், நம்ம இந்த அவனுக்கு அப்புறம் அந்த ஆகாஷ் ராஜாக்கு அப்புறம் அவன் மரித்த பிறகு யார் வாரா, எசேக்கியா ராஜா வாரான். அவன் எப்படி வாழ்றான் தெரியுமா, பூட்டி இருந்த ஆலயத்தெல்லாம் திறக்கிறான். பூட்டி இருந்த ஆலயத்தை திறந்து
ஆலயத்துக்குள்ளே இருந்த அசுத்தமான காரியங்களை எடுத்து அவன் வெளியே போட்டு ஜனங்களை ஒருமுகப்படுத்தி தங்களுடைய பாவங்களை சுத்திகரித்து ஏசப்படத்தில் மன்னிப்பு கேட்டான். ஜனங்கள் மூலமாய் ஜனங்களும் மன்னிப்பு கேட்டாங்க, அவனும் மன்னிப்பு கேட்டான். ஏசப்பாவை ஆராய்ச்சாங்க, கர்த்தரை ஆராய்த்தாங்க. அவங்களுக்கு ஏசப்பா நன்மையான காரியங்களை செஞ்சாங்க, செய்தார். எல்லாரையும் அவன் தோற்கடித்தான். சிரியரை தோற்கடித்தான், அசிரிய ராஜாவை தோற்கடித்தான். காரணம் என்ன? அவனோடு கூட யார் இருந்தா? ஏசப்பா இருந்தாங்க. அப்போ அப்பங்காரன் தவறான பாதையில் போனனால அவனுடைய அழிவு போச்சு. ஆனால் அவனுடைய மகன் எசேக்கியா வந்து என்ன செஞ்சான்? ராஜ்யத்தில் வந்த உடனே தன்னுடைய அப்பா பூட்டியிருந்த ஆலயத்தெல்லாம் திறந்து அசுத்தத்தெல்லாம் எடுத்து போட்டு தன்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டான். எங்கள் பாவத்தை மன்னி, எங்கள் ஜனத்தை பாவத்தின் மன்னியும், என் தகப்பனுடைய பாவத்தெல்லாம் மன்னியும் ஆண்டவரே, எங்களை ரட்சியும், எங்களை விடுதலையாக்கும், நாங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப எங்களுக்கு தாரும் அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா அவனுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அநேக ராஜாக்களை அவன் முறியடித்தான். எசேக்கியா அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக இருந்தான். அப்போ நம்மளும் எல்லாத்தையும் விட்டு விலகி நம்ம தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நம்ம இருப்போமானால் ஏசப்பா நம்மளே என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 யோவான், நம்ம ஏற்கனவே வாசித்தோம், முதல்ல வாசித்தோம்ல, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 330ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அந்த 18வது வசனம் வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம யாரால பிறந்திருக்கிறோம்? தேவனால. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா நம்ம ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்ற நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? ஆமாம், தேவனால் பிறந்திருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் எல்லாரும் யாரால் பிறந்திருக்கிறோம்? தேவனால் பிறந்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டாங்க. அதான் போட்டிருக்கு, தேவனுடைய பிள்ளைகள் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் சாத்தான் அவங்களை என்ன செய்ய மாட்டான்? தொடமாட்டான். அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது, இந்த விக்கிரங்களுக்கெல்லாம் விலகி பிரியமில்லாத காரியத்துக்கெல்லாம் விலகி நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜீவியத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் நாம் என்ன செய்யலாம்? காத்து கொள்ளலாம். சரியா? நம்ம எல்லாரும் ஜெபம் நம்ம விலகி நடக்கணும். இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். சாத்தானாவை இயேசு கிட்ட வந்து அவன் சொல்லுகிறான், நீ என்னை பணிஞ்சு கொண்டினா நான் எல்லாத்தையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்றா. ஆனால் ஏசப்பா அதற்கு விலகி போனார். அந்த விக்கிரங்களுக்கு, அந்த சாத்தானுக்கு விலகி இயேசு போனதுனால தேவ தூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தாங்க, அவருக்கு உதவி செஞ்சாங்க. அப்போ ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்வார். நம்மளும் விக்கிரங்களுக்கு விலகி, பிசாசுக்கு, சாத்தானுக்கு விலகி நம்ம இயேசுவுக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது ஏசப்பா நம்மளுக்கும் தூதரை அனுப்பி நம்மளை என்ன செய்வார்? அவர் காப்பாற்றுவார், நம்மளுக்கு வேண்டியதை தருவார். நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம இயேசுவின்றத்தில் கேட்கணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்மளுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த நேரத்தில் கரெக்டாக பிசாசு வருவான். இந்த தவறான பாவத்தை செய், உனக்கு இந்த காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் நம்ம பிசாசுக்கு செவி கொடுக்கக்கூடாது. அதற்கு நம்ம விலகி வரும்போது ஏசப்பா நம்மளுக்கு அந்த காரியத்தை நம்மளுக்கு கொடுப்பார். நம்ம இயேசுவின் இடத்துல கேட்கும்போது இயேசு நம்மளுக்கு வேண்டியதை அவர் நம்மளுக்கு கொடுப்பார். எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்து நம்ம இயேசுவை விட்டு விலகி போயிருந்தால் இப்பொழுது நம்ம மன்னிப்பு கேட்கும்போது, ஏசப்பா என்னை மன்னியும், இந்த காரியத்தில் நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் உண்மை விட்டு விலகி போயிருக்கிறேன், என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி எசேக்கியா ராஜா அவன் பாவத்திலிருந்து, தேசத்தின் ஜனத்தின் பாவத்திலிருந்து அவன் மன்னிப்பை கேட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது, கர்த்தரை அவன் ஆராதிக்கும் போது ஏசப்பா அவனை ஆசீர்வதித்தார். அநேகரை அவன் முறியடித்தான். அந்த அளவுக்கு தேவன் பலத்தையும் அவனுக்கு சுகத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அதே போல கர்த்தர் நம்மளையும் அவர் ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லாம் ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்திருந்தால், நாங்கள் சாத்தானுக்கு செவி கொடுத்து நாங்கள் வழி தப்பி போயிருந்தால் அது எல்லாம் மன்னியும், அந்த பாவத்தை மன்னியும். எங்களை உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால ஏசப்பா
எங்களை சுத்திகரியும், எங்கள் இருதயத்தையும் எங்கள் சிந்தையையும் எங்கள் ஆண்டவரே சரீரத்தையும் ஏசப்பா நீர் சுத்திகரியும். ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஏசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் உதவி செய்யுங்க. நீங்க சாத்தானை ஜெயித்தீங்கப்பா ஆண்டவரே. நீங்க சாத்தானுக்கு விலகி போனீங்க. அவன் அவ்வளவு பொருளாசையும் ஐஸ்வர்யத்தையும் ராஜ்யங்களையும் தருவேன் என்று சொன்னாலும் ஏசப்பா நீர் அவனுக்கு விலகி போனீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கும்போது அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் சாத்தானுக்கு செவி கொடுக்காதவாறு நாங்கள் விலகி நடப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பாதையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் சொல்லுகிற வேத வசனத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய எது தேவை இருக்குதோ அந்த தேவை ஏசப்பா பரம தகப்பன் நீர் அதை அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவி நாமத்தினால அதை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவி நாமத்தினால நீங்க தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே வேலைகள் படிப்புகள் எல்லாவற்றிலும் ஏசப்பா நீ அவங்களோடு கூட இருந்து அவங்களை ஆசீர்வதித்து நீ பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. அப்பா உம்மோடு கூட இருக்கிறதுனால உமக்கு பிரியமாய் வாழ்கிறதுனால அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 103வது அதிகாரம், சங்கீதம் 103வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முடிப்போமா? எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.